உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்களுடைய வித்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களின் அன்பு சேனல் மீனாட்சி மீடியா. இன்றைய இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 2026 ஏப்ரல் மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்கும் என்பதை மிகவும் விரிவாக பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் என்பது மாற்றங்களும் முடிவுகளும் புதிய திட்டங்களும் ஆரம்பமாகும் காலமாகும். இந்த மாதத்தில் கிரகங்களின் நிலை உங்கள் வாழ்க்கையில் சில மறைமுக மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் என்ன நடக்கும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஸ்த்ரா ஏப்ரல் மாத கிரகநிலை. இந்த மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் இருப்பதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் இட பலனை தரும். இதனால் சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். சுக்கிரன் உங்கள் ராசியின் அதிபதி என்பதால் அதன் நிலை மிகவும் முக்கியம். புதன் மற்றும் குரு சில நல்ல வாய்ப்புகளை தரும். ஆனால் செவ்வாய் சில நேரங்களில் மன அழுத்தத்தை தரலாம். எனவே இந்த மாதத்தில் அமைதியாகவும் சிந்தித்தும் செயல்படுவது மிகவும் முக்கியம். பொது பலன். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம். கடந்த சில மாதங்களாக இருந்த பிரச்சனைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் முழுமையான தீர்வு சில நேரம் எடுக்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் முக்கியமானவை. சிலருக்கு புதிய வாய்ப்புகள் வரும், சிலருக்கு புதிய உறவுகள் உருவாகும். வார பலன். முதல் வாரம் சில குழப்பங்கள் இருக்கும். வேலை தொடர்பான சிந்தனை அதிகம் இருக்கும். 2ஆம் வாரம் மெதுவாக முன்னேற்றம் ஆரம்பிக்கும். சில நல்ல செய்திகள் வரும். 3ஆம் வாரம் பணம் தொடர்பான கவனம் அவசியம். செலவுகள் அதிகரிக்கும். 4ஆம் வாரம் முன்னேற்றம் தெளிவாக தெரியும். சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை மற்றும் தொழில். இந்த மாதம் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று சவாலான மாதமாக இருக்கும். ஆனால் உங்கள் உழைப்பால் நீங்கள் முன்னேற முடியும். மேலதிகாரிகள் உங்களை கவனிப்பார்கள். தொழில். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மெதுவான வளர்ச்சி தரும். புதிய முதலீடுகள் சற்று கவனமாக செய்ய வேண்டும். பணநிலை. செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் வருமானம் மெதுவாக இருக்கும். சேமிப்பு மிகவும் அவசியம். காதல் மற்றும் திருமணம். காதலில் சில புரிதல் குறைவு இருக்கலாம். அதை சரியாக பேசி தீர்க்க வேண்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சில தாமதம் இருக்கலாம். குடும்பம். குடும்பத்தில் சில சிறிய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதை சரியாக சமாளிக்க முடியும். கல்வி. மாணவர்களுக்கு இந்த மாதம் சற்று கவனம் தேவை. ஆரோக்கியம். சோர்வு, உடல் வலி இருக்கலாம். ஆன்மீகம். இந்த மாதத்தில் கோவில் தரிசனம் மிகவும் நல்லது. பரிகாரம். ரிஷப ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வழிபாடு, சிவன் கோவில் தரிசனம், அன்னதானம், நவக்கிரக வழிபாடு. முடிவு. இந்த மாதம் சற்று சவாலானாலும் முன்னேற்றம் தரும் மாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க இப்போதே மீனாட்சி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.